நானும் ரவுடிதான் படம் ஹிட்டா ஃப்ளாப்பா என்று கேட்டால் விநியோகஸ்தர்கள் பக்கத்தில் 100 கைகள் மேலே தூக்கப்படும். ஆனால் தூக்கிய கைகளை சிங்கிள் ஆளாக கீழே பிடித்து இழுப்பார் அப்படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ். ஹிட்டு தான் ஆனா இல்ல டைப்பான விவாதம் அது. படத்தை தயாரித்த தனுஷுக்கு 4 ஆட்டு புலிக்கைகள் கூட லாபம் கிடைக்கவில்லை. ஆனால் விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர்காரர்களுக்கும் அம்புட்டும் பொன். இருந்தாலும் ஹிட்டு தானே பேசும். சூர்யாவே முன்வந்து தானா சேர்ந்த கூட்டம் படத்திற்கு கால் ஷீட் கொடுத்து படமும் படு ஸ்பீடாக தயாராகி கொண்டிருக்கிறது. செலவை கூட்டி வச்சிருவாரு, கண்ணில் விளக்கெண்ண ஊத்தி கவனிங்கப்பா என்று மேலிட உத்தரவை அடுத்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் செலவை. இந்த படம் இந்தியில வெளிவந்த ஸ்பெஷல் 26 என்ற படத்தின் ரீமேக் தானா. தமிழில் சூர்யாவுடன் கீர்த்தி சுரேஷ் முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார். இந்த படத்துல அனுபாம் கேர் நடித்த கேரக்டரில் வேறு யாரை நடிக்க வைக்கலாம் என்று யோசித்த போதுதான் தன் சென்டிமெண்டை கொண்டு வந்து உள்ளே புகுத்திருக்கிறார் விக்னேஷ். நானும் ரவுடிதான் படத்துல ஒரு பெண் போலீஸ் கேரக்டர் இருந்தது, அதில் ராதிகா நடித்தார். அந்த சென்டிமெண்ட் அப்படியே இந்த படத்துல தொடரணும் என்று வற்புறுத்திய விக்கி அனுபம் கேர் கேரக்டரை அப்படியே பெண்ணாக மாற்றி அதில் ரம்யா கிருஷ்ணனை நடிக்க வைத்து விட்டார். அப்படியே இருந்தா நல்லா இருக்குமே என்று சூர்யாவின் ஆசையை பேசியே கலைத்தாராம் விக்கி. நயன்தாராவே கரைச்ச மனுஷன் சூர்யாலாம் எம்மாத்திரம்.